சிவனே போற்றி. ஏகம்பத்துரை போற்றி. அண்ணாமலையனும் அண்ணா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி. சிவாய நமோ சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ சிவாய நமோ சிவாய நமோ சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ கொஞ்சம் மெதுவா Shiva
சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவ 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 சிவாய நம ஓம் சிவ 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 சிவாய நம ஓம் 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 சிவ 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 சிவாய நம ஓம் சிவ 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 சிவாய நம ஓம் சிவ சிவ வரலாற்றை நாம் சிந்திச்சுட்டு பதியத்தை பாடிட்டு அதுக்கப்புறம் நாம் இறைவனுடைய இந்த என்னென்ன இந்த அமைப்பில் இறைவன் இங்கே எழுந்து அருள்பாலிக்கிறார் என்பதை நாம் ஒரு கணம் சிந்திச்சுட்டு அப்புறம் நாம் சாமியை வழிபாடு செய்யலாம். இப்போ ஒரு இடமா பார்த்து எங்கே வந்திருக்குன்னு சொல்லிடுங்க இடத்து. திரு ஓத்தூர். இப்போ நாம வந்திருக்கிற இந்த திருத்தலமானது செய்யாறு என்று வழங்கப்படக்கூடிய ஒரு தலத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த தலத்தினுடைய பெயர் திரு ஓத்தூர் என்று சொல்லக்கூடிய தேவார ஆசிரியர் காலத்தில் இந்த தலத்தினுடைய பெயர் திரு ஓத்தூர் என்று சொல்லப்படுகிறது. இந்த தலத்திலே தான் திருஞான சம்பந்த பெருமான் ஆண் பனையை பெண் பனையாக மாற்றி இங்கே இந்த தலத்திற்கு ஒரு பெருமை சேர்த்த ஒரு தலமாகும். இந்த தலத்திலே சமணர்கள் எல்லாம் இந்த பனைமரம் காய்க்கவில்லை என்று ஒரு அடியாரை அவர்கள் கேலி செய்ததினாலே திருஞான சம்பந்த பெருமான் அந்த பனை மரத்தை எல்லாம் பாடி அந்த பனை மரத்திலே குலைகளை ஈனம் செய்யுமாறு செய்தார். அப்படிப்பட்ட ஒரு தலத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். இப்பொழுது நாம் இந்த தலத்தினுடைய வரலாற்றையும் அந்த பதிகத்தையும் நாம் மிக அருமையாக சிந்தித்து நாம் மீண்டும் இந்த வழிபாட்டினை தொடர இருக்கிறோம்.